இந்த அமெரிக்காவுடைய ஏற்றுக்கொள்ள முடியாத தாக்குதலால் தான் இதோட பின்விளைவு. அங்கு அமைதி நிலவ வேண்டும். அந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட்ல கப்பல்லாம் வரணும். அப்புறம் அந்த அரேபிய நாடுகள் எல்லாம் ப்ரொடக்ஷன் கூடணும். அப்பதான் முடியும். இந்த போர் நிறுத்தம் தான் இதுக்கு தீர்வு. இதனால இந்தியாவில மட்டுமில்ல உலகம் எங்குமே பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்பு வரும். இல்ல கையாளம்னா இதுல இருந்து இந்தியாவுக்கு நான் மத்திய அரசுக்கு இன்னும் நான் வக்காலத்து வாங்கல. இதை நமக்கு ரோலே இல்ல. இது அமெரிக்கா தன்னிச்சையாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இதுல நமக்கு ரோலே கிடையாது. இதோட பின்விளைவுகளை தான் நம்ம தாங்கிக்கிறோமே தவிர நமக்கு ஒன்றும் நேரடியா ரோல் கிடையாது. அது அமெரிக்கா அனுமதி கொடுப்பது என்று சொல்வது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. இந்தியா ஒரு சுதந்திர நாடு. ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு அந்த டாரிஃபை குறைக்க வேண்டும் என்பதற்காக, அமெரிக்கா நம்மளுடைய பொருட்கள் மீது போட்ட வரியை குறைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து ஈரானிடமிருந்தும் கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று உத்தரவாதம் கொடுத்ததால அவர்கள் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல உங்களை அலோவ் பண்றேன்னு சொல்றாங்க. அதை ஏத்துக்க முடியாது. இது இந்தியாவுடைய இறையாண்மையே ஒரு கேள்விக்குறியாகிறது. இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு ஒரு கேள்விக்குறியாகிறது. இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அமெரிக்காவுக்கு அடிபணிந்திருக்கிறது என்பதுதான் இது உதாரணம். தோல்வி. இது முழுக்க முழுக்க தோல்வி. இது முதல்ல இதை ஒத்துக்கிட்டது தோல்வி. ரஷ்யா கிட்ட 75 ஆண்டுகளாக இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு நல்ல உறவு இருக்கிற நாடோட நாங்க வர்த்தகம் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தது இந்தியாவுக்கு படுதோல்வி. அமெரிக்கா முன்னாடி ட்ரம்புக்கு முன்னாடி மண்டியிட்டார்கள் என்பதெல்லாம் அது உதாரணம். இன்னைக்கு வரைக்கும் அந்த வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய என்ன சாராம்சம் வெளிப்படையாக சொல்லவே இல்லை. அவர் ஏதோ ட்வீட்ல போட்டாரு, நான் வரியை குறைக்கிறேன்னு. இவங்க உடனே அதுக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. அதுக்கு பின்னாடி இவங்க என்னென்ன உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க இப்பதானே தெரியுது. நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க மாட்டோம், ஈரான் கிட்ட இருந்து வாங்க மாட்டோம். எப்படி நம்ம இன்னொரு நாடு, நம்ம ஒரு சுதந்திர நாடு, இன்னொரு சுதந்திர நாடோட நாங்க வர்த்தகம் வச்சுக்க மாட்டோம்னு மூணாவது நாட்டுக்கு எப்படி நம்ம ஒத்துக்கிறது? இதுல இருந்து எவ்வளவு வீக்கா இந்த கவர்மெண்ட் வெளிநாட்டு உறவுகள்ல இருக்குன்றது தெளிவா தெரிகிறது. அமெரிக்காவுக்கு எப்பவுமே நம்மள இந்தியாவை, அமெரிக்காவுக்கும் இந்தியா தேவை, இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை. அதெல்லாம் நான் மறுக்கல. இந்தியாவிலிருந்து பொருட்கள் அந்த நாட்டுக்கு போகணும், அந்த நாட்டில இருந்து பொருட்கள் இங்க வரணும். ஆனா அவர் என்ன மனதில் வச்சு சொன்னார் தெரியல. அமெரிக்காவோட நல்ல உறவு வச்சுக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் அமெரிக்காவோட நல்ல உறவு வச்சிருக்கிறதாலே நம்ம காலங்காலமா வைத்திருக்கின்ற உறவுகளை எல்லாம் நம்ம புறந்தள்ள முடியாது. அது தனி இது தனி அப்படின்னு தைரியமா நிக்கணும். ஆனா தைரியமா நிக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் இல்லை என்பதான் வருத்தம் அளிக்கிறது. நான் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தனா, நான் வெளிப்படையா சொல்றேன், நீங்க மீண்டும் சொல்றேன், நான் சீட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தனா நிச்சயமாக 33% பெண்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா ஒன்னு தெளிவா சொல்லுங்க, 33% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறோம். எல்லா கட்சியும் கேக்குது. ஆனா நடைமுறைப்படுத்துறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. எந்த சட்ட தடை கிடையாது. நம்ம நினைச்சா கொடுக்கலாம். எந்த கட்சியும் கொடுக்கறது இல்ல. திரிணாமுல் காங்கிரஸும் பிஜு ஜனதா தள தவிர எந்த கட்சியும் கொடுக்கறது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஒரு முன்னுதாரணமாக இருந்து 3% பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், 30 வருஷம் எனக்கு அரசியல் அனுபவம் இருக்கு. ஒரு பெண் வேட்பாளர் ஆண் வேட்பாளரோட ஒரு கம்மியான வேட்பாளர் கிடையாது. பெண் வேட்பாளரும் ஒரே மாதிரி கட்சி சின்னத்தை நம்பிதான் எல்லாரும் போட்டிடுறோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் 3/1 அதாவது 28 சீட்ல அது 3/1 9 சீட்டாவது பெண்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 25 சீட்ல ஒரே ஒரு சீட் தான் பெண்ணுக்கு கொடுத்தோம். அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதே வேளையில சிறுபான்மை மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். நம்ம சிறுபான்மை மக்கள் காங்கிரஸ் பக்கம் நிக்கிறாங்க எல்லா இடத்துலயும் சொல்றோம். ஆனா பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுத்தாதான் முழுமையாக நம்புவார்கள். கடந்த தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்தோம் 25ல. இந்த 28 சீட் இருக்கு. குறைஞ்சபட்சம் 3-4 சீட்டா கொடுக்கணும். அது பெண்ணாவே இருக்கலாம். பெண் சிறுபான்மையினர் கொடுத்தா ஒரே கல்ல 2 மாங்காய் ஆயிட போகுது. இங்க இருக்கிற சர்ச்சையை விட அங்க இன்னும் நிறைய சேட்டை பண்றதுக்காக அங்க அனுப்பியிருக்காங்க. ஏன்னா பிஜேபியோட கண்ணு இப்ப பெங்கால் மேல இருக்கு. மம்தா பானர்ஜிக்கு டார்ச்சர் கொடுக்கணும்ன்றதுக்காக இங்க சேட்டை பண்ணதை விட அங்க போய் சேட்டை பண்றதுக்காக அவர் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த ஆளுநரை இந்த மாநிலத்தை அந்த மாநிலத்துக்கு அனுப்பல. அவர் இங்க இருந்து போயிருக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். ஆனா அங்க போய் இன்னும் வம்புதான் பண்ண போறாரு. அவர் அரசியல் சாசனத்தை மதிக்காதவர். அதனால அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கவர்னரா இங்க நடந்து கொள்ளவில்லை. அதனால அவர் தமிழ்நாட்டை விட்டு போனதை நான் வரவேற்கிறேன். ஆனால் பெங்கால்ல போய் அதே அட்டகாசம் பண்ணுவார்.
அது தெரியல. அவங்க பொறுப்பு ஆளுநரை போட்டு அப்புறம் பெர்மனன்ட் ஆளுநர் போடுறாங்களா இல்லையான்னு தெரியல. அதுக்கு என்ன டைமுக்காது இல்லை இங்க யார் வந்து நல்லா வம்பு பண்ணுவான்றதுக்காக ஆள் தேடிட்டு இருப்பாங்க. அதான் சொல்லணும், யாரும் சர்ச்சை யார் நல்லா இங்க வந்து வம்பு பண்ணுவாங்க ஆள் தேடிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு நல்ல எண்ணத்தோட மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்குள் ஆளுநர் நியமிப்பார்கள் என்று எனக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த 3 பேர் இப்ப பொறுப்புல இல்ல, அதுதான் ஒரு நல்ல காரியம். அந்த பேரை நான் சொல்ல விரும்பல, எல்லாருக்கும் தெரியும் 3 பேர் யாரு தடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த 3 பேரும் இப்ப பதவியில் இல்ல. கண்டிப்பா நான் சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். எந்தெந்த தொகுதியில வந்து நம்ம போட்டியிடலான்ற எங்களுடைய உத்தேச பட்டியலை கேட்டிருக்காங்க, அதையும் கொடுக்கலான் இருக்கேன். 3% கண்டிப்பாக பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் முன்னுதாரணமாக காங்கிரஸ் இருக்க வேண்டும் தான் என்னுடைய விருப்பம். அதே வேளையில் சிறுபான்மை மக்களுக்கு சீட்டு கொடுக்கணும். போன தடவை கொடுக்கல, இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்துக்காக நாங்கள் எப்பவுமே குரல் கொடுக்கிறோம். அந்த அவர்களை நம்பி நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம். அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பாஜக எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் கூட்டணி ஒற்றுமை பெற்று ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இது மிகப்பெரிய வெற்றியா அடையுமா, எப்படி இருக்கு? என்னை பொறுத்தவரைக்கும் மிக சாதுரியமாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய கூட்டணி அமைத்திருக்கிறார். இதுவே வெற்றி கூட்டணியாக அமையும் என்றுதான் முழுமையாக நம்புகிறேன். ரைட்டா?